போன்ஜூர் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்கிட்ட வந்திருக்க ஆல்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டியூம் பேண்ட் வந்து எம்மிங் பண்ண சொல்லி வந்திருக்கு. அது வந்து இன்விசிபிள் எம்மிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி லைன் பண்ணி வச்சுருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன் நான் வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக கோடு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி நம்ம வந்து பேண்ட் டைன் போடும்போது மடிச்சுட்டு இதை தான் வந்து மெயின் பாயிண்ட்டாக வைப்போம். இங்கே தான் வந்து பின் பண்ணிவிட்டு இதை தான் வந்து கரெக்டான மெஷராக எடுத்துப்போம். ஆனால் இந்த பேண்ட்டுக்கு நான் ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, கொஸ்டியூம் பேண்ட்ஸ் வந்து நம்ம ஷூ போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த மெஷரை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்படி வந்து நம்ம எம்மிங் பண்ணோன்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் மட்டும், ஏன்னா பேக்கில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஹீல்ஸ் இருக்கும் ஷூ போத்தில் இல்லைன்னா ஷூவில். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாட்டாக தானே இருக்கும். அப்போது இங்கே அதே அளவு நம்ம இங்கே வச்சோன்னு சொன்னால் எதிர்க்க வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி சுருக்கம் வரும், பார்க்க நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும் பேண்ட்டு. அப்போது அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக லைன் பண்ணியிருக்கேன். இதை தான் வந்து நான் மெயின் மெஷராக எடுத்திருக்கேன். ஆனால் இங்கேருந்து லைட்டாக இப்படி க்ராஸாக அப்படி வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ போடும்போது என்ன பண்ணும், பின்னாடிக்கும் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து ஈவனாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப வந்து இங்கே வந்து பை பண்ணாமல் அந்த ஸ்ட்ரிங்க் தெரியாமல் இருக்கும், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து இப்படி மெஷர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்பட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல், டேக் கேர்.